வணக்கம் நண்பர்களே. மத்தியானத்துக்கு பொரியல் வைக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரை தாங்க இன்றைக்கி வாங்கியிருக்கேன். சரி, இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது தானே, செஞ்சு தான் பார்ப்போமே சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு தேங்காய் தாங்க நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அது ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தல் பிச்சு போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மணத்தக்காளி கீரை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருந்து வேகட்டும். கீரையிலேயே தண்ணி அதிலேயே வருங்க, அதனால் நம்ம தண்ணி எதுவும் தொளிக்க தேவையில்லை. இந்த பாருங்கள், நான் இப்போ மூடி வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டே இருக்கட்டுங்க. அந்த தண்ணி, அந்த ஆவியில் உள்ள தண்ணியிலே அது வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா 2 வெள்ளைப்பூடு தட்டி போடுறேங்க. வெள்ளைப்பூடு தட்டி போட்டுட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மணத்தக்காளி கீரை பொரியல். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் என்னமோ கசக்குமோ நினச்சேன், ஆனால் கசப்பு எதுவுமே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சாம்பார் கூட வச்சு தான் இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.